சூப்பரான ராகி கொழுக்கட்டை செம்ம டேஸ்ட்டாக செய்யலாமா? இதுக்கு 1 கப் ராகி மாவை எடுத்து அது கொஞ்சமாக மணம் வர வரைக்கும் வறுத்து ரெடியாக வச்சுக்கணும். இது ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, நறுக்குன வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய் இதை வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிட்டு 1 கப் தண்ணி ஊற்றி இதில் தேவைப்படுற உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டு தண்ணி சூடானதும் 1/4 மூடி தேங்காய் வறுத்து வச்சிருக்கிற மாவு இதையும் சேர்த்து நல்லா கிளற ஆரம்பிங்க. மாவு நல்லா சாஃப்டாக கெட்டியாகிற வரைக்கும் கிளறணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. இதை இப்போ கொழுக்கட்டையாக பிடிச்சிடலாம். மாவெல்லாம் பிரித்து எல்லாத்தையும் கொழுக்கட்டையாக பிடிச்சிட்டிங்கன்னா இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் இதை ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டான ராகி கொழுக்கட்டை ரெடி.